வார்த்தைக்கு நிறை திரும்பவும் 3 யோவான் 1:2 நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனை துதிக்கிற ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், எங்கே போவோம் நித்திய ஜீவ வசனங்களும் இடத்துல என்று வாசிக்கிறோமே. ஜீவனுள்ள வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீரே, நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஈர்ப்பு பண்ணுகிறோம், உமக்கு நேராக ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, எங்களை வழி நடத்தும், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். உங்களுடைய நல்ல வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எங்களை கட்டி எழுப்பட்டும். பிசாசின் பிடிகளிலிருந்து, எண்ணங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம், அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன எண்ணம் அப்படின்னா, என்னோடலாம் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா, என்னெல்லாம் அவர் நேசிக்கிறாரா, என்னெல்லாம் என்னால் அவர் என்னை உயர்த்த முடியுமா, என் வாழ்க்கை பூரா நலிஞ்சு ஒன்றும் இல்லாமல் கிடக்குது, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொன்னீங்கன்னா, வேதத்தின் படி நான் சொல்லுகிறேன், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், அவருடைய நாமம் இயேசு என்னும் நாமம். இன்னைக்கு நான் இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், இயேசு உங்களை பல மடங்கு நேசித்த காரணத்தினால தான் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். அப்படின்னா உங்களை இருக்கிற வண்ணமாக இருக்கணும் அப்படின்னா விட்டுறணும்னா அவர் என்ன பண்ணலாம், அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் வந்தாருன்னு தெரியுமா? உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த மாலை வேளையில் நீங்கள் கேட்கலாம், என்ன நேசிக்கிறாரா? நான் சொல்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் வசனமே சொல்லுது, 3 யோவான் 1:2 ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது? பிரிய மாணவனே, பிரிய மாணவளே. அப்போ இதுவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறனால தான் பிரியமானவனே நாங்கள் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்ன நீ நேசிக்கிறியா? கர்த்தர் சொல்கிறாரு, உன்னைய உயர்த்துகிற அளவுக்கு கர்த்தர்ட்ட வல்லமை உண்டு, கர்த்தர்ட்ட அவ்வளவு பெரிய வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், குப்பையில் கிடக்கிறேன் பாஸ்டர், எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும், கர்த்தராலே ஆகும். பாருங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். புழுதியிலிருந்து, சாம்பல்லிருந்து, குப்பையிலிருந்து அந்த வசனம் விதம் வருது, டங்க் மேட் அப்படின்ற, அதாவது சாணி இடம். பாருங்கள், சாணி இடத்துலேருந்து கர்த்தர் மேலே உயர்த்துறாராம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நான் சொல்கிறேன், ஒரு நல்ல இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி வந்தவங்க நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். அதனால தான் என்ன கேட்கிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். என்னத்தை கேட்குறீங்க? உலகத்தில் பாருங்கள், திடீர்னு மரணம்னு வந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லவங்க தாங்க, டக்குன்னு போயிட்டாங்க, கர்த்தர் எடுத்துக்கிட்டார் போல. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் இதை வலியுறுத்த விரும்புகிறார். அதனால தான் நான் சொன்னேன், போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி, சர்ச்சில் மெசேஜை கவனமாக கவனியுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லிடுமா? இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நீடித்த நாட்களை குறித்து நமக்கு போதிக்க வேண்டும் என்று ஆவியானவரின் வைராக்கியமாக இருக்கிறது. எத்தனை பேர் வசன மெசேஜ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் ஷார்ப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எல்லா பாஸ்டருடைய மெசேஜும் கேட்கும்போது பாருங்களேன், நீடித்த நாட்களை குறித்து கண்டிப்பாக போதிக்கிற வண்ணமாய் இந்த வரக்கூடிய ஒவ்வொரு இந்த வாரம், இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் இருக்க போகுது. ஏன் தெரியுமா? நிறைய கிறிஸ்தவருடைய கேள்வி என்னன்னா, நான் நம்பின அந்த ஆன்ட்டி போயிட்டாங்களே, அந்த சிஸ்டர் போயிட்டாங்களே, 38-30 வயசுலேயே போயிட்டாங்களே,
போனால் போயிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் எடுக்கவில்லை, அதுதான் உண்மை. உங்களுடைய எண்ணங்களிலிருந்து தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. அப்போ என்ன பாஸ்டர் என்னுடைய முடிவு? கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? வேணா திருப்புங்க. சங்கீதம் 91வது அதிகாரம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இந்த வசனம் எப்படின்னு உங்களுக்கு புரியலன்னு தெரியல. அநேக நேரங்கள் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன். நீடித்த நாள்னா என்னது? அநேக ஆண்டுகளாக அவனை திருப்தி ஆக்குவேன். நீடித்த நாள்னா என்னது? நாம் இந்த காலங்கள் முடிகிற வரைக்கும் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ நான் இந்த கால வேளையில் சொல்கிறேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். அப்போ நான் சொல்கிறேன், நீடித்த நாள். எல்லாம் சொல்லுவோம் நீடித்த நாள். நீடித்த நாள்லாம் என்ன தெரியுமா? 40 ஆண்டு 60 ஆண்டு அப்படியே சொல்லியிருக்க வேதத்தில் 120 வருஷமே வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னும் போனால் நிறைய வருஷங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம முற்புதாக்கள். ஆனால் ஏன் இப்போ வாழ முடியல? அதை குறித்து நிறைய ஆலோசனைகளும் கேள்விகளும் நிறைய இருக்கிறது. ஒன்று ஒன்றாக எடுத்து காண்பித்து வருகிறேன். நாம் சுகத்திலே வாழ்வது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க பாருங்க, பிரதர் நல்லா தாங்க இருந்தார், திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்தாரு, போயிட்டாரு. தேவனுடைய திட்டமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிறவர் மாத்திரமே அன்றி கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல. அதனால தான் ஒரு நாள் குழம்பி போய் ஒரு பிரசங்கியா இருந்தாராம் பாருங்க. அவர் கர்த்தர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே நீர் ஏன் ஆண்டவரே கொடுக்கவும் செய்கிறீர் எடுக்கவும் செய்கிறீர்? இந்த வாக்கியத்தை நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை. நம்ம கர்த்தர் அப்படியா? கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் புத்தியினத்தனமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். வேதத்திற்கு ஒத்து பேச வேண்டும் என்று பாருங்க நான் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். அதனால தான் பாருங்க, இயேசுவை அல்லாமல் நாம் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் பாருங்க, உள்ளே போய் உட்காந்து அநேக நேரங்களாக இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாராம். இவ்வளவு நாள் நீ வேதத்தை வாசித்ததுக்கும் இன்னைக்கும் நான் உனக்கு ஒரு வேறுபாட்டை உண்டாக்குறேன் அப்படின்னாராம் பாருங்க. போய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான தொடர்ந்து படி. ஆவியானவர் சொன்னாராம் பாருங்க, தொடர்ந்து உள்ளே போய் கிட்டத்தட்ட எத்தனையோ இதாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாராம். படிக்க 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 ஆவியானவர் ஒன்று ஒன்றா நோட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். இந்த விதவி பாரு, எத்தனையோ ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்ரீயா வந்தா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நீ சொல்ல முடியுமா? கர்த்தர் என்ன பண்ணாரு? நன்மையை கொடுத்தார், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தார். நோட் பண்ணு அப்படின்னாராம். இன்னொரு இடத்துக்கு போகும்போது எவீரு என்கிற ஜவாலய தலைவனுடைய மகன் யார என்னது மரண அவஸ்தைப்படுறான், அதுல நடுவில் வருது. கர்த்தர் சொன்னாராம், நோட் பண்ணு, நான் என்ன சொன்னேன்? நான் வந்து சுகப்படுத்துவேன் சொன்ன வார்த்தையை நான் மாறலை. இடையில அநேக குழப்பங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. பிள்ளை மரித்து போயிட்டான்னு சொல்லிட்டா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வந்து சொஸ்தமாக்குவேன். நோட் பண்ணு வார்த்தையை, அடிக்கோடிடு அப்படின்னாராம் பாருங்க. அடிக்கோடிட்டு பார்க்கும்போது சொன்ன மாதிரியே, ஆனால் நடுவில் என்னென்னமோ காரியங்கள் மாறுதலாக முடிய ஆரம்பிக்கிறது. ஆனால் இயேசு சொன்ன மாதிரியே வந்து பிள்ளைய உயிரோடு எழுப்பி காண்பித்தார். ஆமென். எத்தனை அதிசயங்களை தேவன் செய்தார். ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்குது, கர்த்தர் வராரு பாருங்க. கர்த்தர், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? தாவீதின் குமாரனை எனக்கு மனம் இறங்கும் சொல்றான் பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் பார்வை குணமடைய எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே சொல்லும்போது என்ன பண்றாரு? அவர் கைகளை வைத்து இருக்கிற கண்ணையும் நொல்ல கண்ணாக்கி விடல. என்ன பண்ணாரு? இன்னும் பார்வையை கூட்டி கொடுத்தார். இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன். வேதத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவன் ஒரு நாள் பாருங்க, அவன் கவர்மெண்டே வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் இடத்துல வரான், சுகத்தை பெற்றுக்கொள்றான். இன்னைக்கு அநேக வாசிக்கும் போது என்னமோ மாதிரி வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுக்குறாரு, கர்த்தர் எடுக்கிறாரு. நான் சொல்றேன்,
இன்னைக்கு நான் சொன்ன 4-5 காரியங்கள் எடுத்துக்காட்டே கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எடுத்தாரா? கிடையவே கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் எல்லா நன்மைக்கும் காரணமாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அதனால தான் நம்ம என்ன பேசுகிறோன்றதில் கவனமாக இருக்கணும். யோபு அதனால தான் சொன்னான், யோபு நல்லவர் தான், நாணயமானவர் தான். ஆனால் யோபு சொன்ன வார்த்தைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து அதன்படி வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்தை கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அநேக மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களை குணமாக்குனது தான் தேவனுடைய திட்டம். ஏற்கனவே நான் எடுத்து காண்பித்தேன். தேவனுடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வாழ வைப்பது? சுகத்திலே வாழ வைப்பது. ஏன்னா எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஒரு மாதிரி திரு முனிகிறீங்க. அநேக தடவை மறுபடியும் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களில் வியாதிப்பட்ட ஒருவரையும் பார்க்க முடியாத சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்ட ஒருவனாகிலும் இல்லை. அவர் கர்த்தர் யாருன்னா, கர்த்தர் நோய்களை கொடுக்கிறவர் அல்ல. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சுகத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர். நம்முடைய கர்த்தர் ஜீவனுக்கு அதிபதி. இருள் அதிபதி பிசாசு, அவன் சுகவீனத்தை கொடுக்கிறவன். ஒளிக்கு அதிபதியாகிய ஜீவனை கொடுக்கிற தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். ஆமென். இன்று உங்களுக்கு இன்னொன்றை எடுத்து காண்பிக்கிறேன். ஏன் அந்த உபாகமம் 28 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். 1 to 15 வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ 16 உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன் என்னென்னலாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் கர்த்தர் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்து நம்மளை விலக்கி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து. ஆனால் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போவோம். எத்தனை பேருக்கு அந்த 10 வாதைகள் எகிப்தில் நடந்த வாதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? என்னென்ன வாதை நடந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? தண்ணீர் இரத்தமாக மாறினது, தவளை வந்தது, வண்டுகள் வந்தது, பெண்கள் வந்தது, கொள்ளை நோய் வந்தது, வாழ்ந்தது, எரிபந்தம் மேலே இருந்து விழுந்துச்சு, வேற கல்மலை வந்துச்சு, தலைப்பிள்ளை சங்காரம் வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, இருள் இருந்தது. கடைசியாக என்ன நடந்தது? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்படுறது நடக்குது. இருள் அந்த சூழ்ந்திருக்கிற மத்தியில் கடைசியாக இதை வாசிட்டு போயிடுறோமே. இது கொஞ்சம் பாருங்கள், அதான் சொல்லுவாங்க, சத்தியத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பிரசங்கியார் சொல்லுவார். அது என்னங்க, சத்தியத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும். அதனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏற்கனவே உபாகமம் 28 வாசித்தேன். அப்போ வாதைகள் என்பது சாதாரணமானதல்ல. எகிப்தில் ஏன் தேவன் இந்த 10 வாதைகளை ஏன் கொண்டு வந்தார்? இதை தேவன் தான் செய்தார். ஆமாம், தேவன் தான் செய்தார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கல்ல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கி ஆள எகிப்து மன்னன் பாருங்க முயற்சிக்கிறான். அவங்கள விடக்கூடாது, அவங்கள எதற்குமே மேலே எழும்பக்கூடாதுன்னு அவன் பாருங்க நினைக்கிறான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒன்றாக முடிஞ்சா நான் முடிச்சிடுறேன். இந்த இதில் எப்படியாவது முதலாவதாக தொடங்குவோம். பாருங்க, யாத்ராகமத்தில் இதை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கொண்டே இருக்கலாம். 8ஆம் அதிகாரம், 9வது அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் ஒன்றொன்றாக எழுத்து மட்டும் சொல்கிறேன். என்னென்ன எல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால விறுவிறுன்னு போகிறேன். ரொம்ப முக்கியமாக கவனிங்க. சத்தியத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று அந்த போதகர் சொன்னார். அதெல்லாம் பாருங்கள், அங்கே என்ன நடந்திருக்கும், என்ன அங்கே நடந்துச்சு. சும்மா என்ன பண்ணுறோம், நைல் நதியில் என்ன பண்ணுறாரு, மோசை கோலை கொண்டு அடிக்கிற ரத்தமாக மாறிச்சு. ஏன் ரத்தமாக மாறிச்சு? ஏன் ரத்தமாக மாறிச்சுன்னா, யார் தண்ணி குடிக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணாரா? அதனால தான் சத்தியத்திற்கு ஒரு உயிர் வரணும். பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து விட்டார். அந்த காரியத்தை ஒன்றாய் நாம் படிப்போம். பாருங்கள், நைல் நதி அநேக கடவுளுக்கு ஒப்பிட்டு வணங்கி வந்தார்கள் அந்த காலத்தில். இந்த டீப்பாக எடுக்க போகிறேன். சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் என்ன மாதிரி வாழ்ந்தாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
பாருங்க, நைல் நதி அநேக கடவுளுக்கு ஒப்பிட்டு வணங்கி வந்தார்கள். பாருங்க, நைல் நதி பிரிந்து சென்ற அனைத்து இடமும் இரத்தமாக மாறியது என்று நாம் வாசிக்கலாம். நதி, ஆறு, குளம் எல்லா இடங்களும் இரத்தமாக மாறுது. பாருங்க, அது எதற்கு என்று கர்த்தர் அதை ஏன் செய்தார் என்றால், குகும் என்கிற நைல் நதியில் இது காவலாளியாக ஒரு கடவுள் அங்கே இருந்தது. இந்த நைல் நதிக்கு குகுன்ற பாருங்க ஒரு நைல் நதிக்கு காவலாளியாக இருந்தார் என்று எகிப்தியர்கள் நம்பினார்கள். பாருங்க, ஒஸ்ரிஸ் என்ற எகிப்தின் பெரிய கடவுளாகவும் பாதாள கடவுளாகவும் சில கடவுள்களை நைல் நதிக்கு ஒப்பிட்டார்கள். இந்த நதி பாருங்க பிரிஞ்சு எத்தனையோ இடங்களுக்கு போகுமா, எத்தனையோ இடங்களை சந்திக்குமா. இந்த நதிகளை பாதுகாக்க எங்களுக்கு ஒரு கடவுள் உண்டு என்று அவர்கள் எகிப்தியர்கள் நம்பினார்கள். அதை ஏன் நான் காண்பிக்கிறேன், அதற்கு ஒரு காவல் தெய்வங்களும் வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த நைல் நதியை கடவுளின் ஊற்று என்றும் நம்பி வந்தார்கள் இந்த எகிப்தியர்கள். இந்த நதியை அடிக்கும்போது பாருங்க, இதில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து நாற்றம் அடித்தது என்றும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் தேவன் செய்தான் தெரியுமா? நதியை காக்கிறதுக்கு. இந்த நதியை எங்களுக்கு கொடுக்கிறவர் எங்களுடைய ஒஸ்ரிஸ் என்ற கடவுள் தான் இதை கொடுக்கிறார் என்று நம்பினார்கள். முதலாவதாக அவர்கள் நம்பின கடவுள் அவர்களை கைவிட்டது என்று முதலாவதாக யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரை தெரியாது, இயேசுவை தெரியாது. இயேசு தேவன் என்பதை பாருங்க அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அவர்களுக்கு அநேகர் இருந்தார்கள். தேவன் ஒன்று ஒன்றாக எடுத்து காண்பிக்க விரும்பினார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை போட மாட்டிக்கிட்டான். ஏன்னா நான் தான் கடவுள் என்று எகிப்து மன்னன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் தான் கடவுள், என்ன மிஞ்சின கடவுள் யாருமே கிடையாது. அவன் நிறைய கடவுள்களை அவன் தோற்றுவித்தான். கர்த்தர் பாருங்க ஒன்று ஒன்றுக்கும் பின்னிலைமை நிறைய வைத்தார். பாருங்க, இந்த முதலாவது நதியை இரத்தமாக மாறிச்சு. இப்போ இந்த கடவுளால் என்ன பண்ண முடியல? அந்த நைல் நதியிலிருந்து இரத்தத்தை மாற்ற முடியவில்லை. இதன் முதல் அடி அந்த கடவுள்களுக்கு விழுந்தது. இன்னைக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தான் வல்ல தேவன் என்பதை முதலாவதாக அவர்கள் காண்பித்தார். நானே தேவன், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை, பயங்கரமும் வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர் காண்பிக்க ஆரம்பித்தார். ரெண்டாவது பாருங்க, அந்த நதியில் எல்லா மீன்களும் செற்று நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது. இது ஏன் தேவன் காண்பித்தார் என்றால், ஹப்பி என்கிற பாருங்க முதலை வடிவிலான கடவுள் நைல் நதியிலிருந்து துரத்தப்படுகிறது. அந்த நைல் நதியில் பாருங்க முதலைகள்லாம் இருக்குமா. அந்த நதியில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு தேவதையின் உடலை என்ன பண்ணுமா பிரதிபலிக்கிறோட. தேவதை உடம்பு பெண் உடம்பாக இருக்குமா, அந்த மண்டை மட்டும் முதலையின் மண்டமாக இருக்குமா. அவங்க என்ன நினச்சாங்களாம், இதில் இருக்கிற முதலைகள் எல்லாம் எங்களுடைய தெய்வங்கள், இந்த நதிகளை பாதுகாக்கிறது என்று நினைத்தார்கள். பாருங்க, அவர்கள் நினைத்தது நம் தேவன் ஆளுகை செய்யும் இடத்தில் வேறு யாரும் ஆளுகை செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். நான் சொல்கிறேன், இந்த நைல் நதியில் அடித்த அடி மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் மேலே அவர் ஒருவரே தேவன் என்பதை காட்டி கொடுக்க ஆரம்பித்தது. முதலாவதாக தேவன் தான் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன், இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நான் என்ன பண்ணுவேன், வேறுபாட்டை உண்டாக்குவேன். அப்போ நான் கொஞ்சம் பாருங்க, நைல் நதியில் காணப்படும் மிகப்பெரிய மீன் லெட்பஸ் என்று எனப்படும் மீனும் ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டு வந்தது. பாருங்க, இந்த ஹத்தோர் என்கிற தேவதையின் அந்த உடம்பு நான் சொன்னேன்ல, அதுக்கு மண்டை மட்டும் இதனுடைய மண்டை இருக்குமா. அவங்க என்ன நினைச்சாங்களாம், இந்த மீன்கள் எல்லாமே கடவுள் என்று அவர்கள் வெளிப்பட்டார்கள். சும்மா சாதாரணமாக கிடையாது. இப்போ புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக உள்ளே போகத்தான் புரியும். ஏன் தேவன் நைல் நதியை அங்கே ஆரம்பித்தார்? முதல் அடி ஏன் எப்படின்னா, நான் தான் தேவன் என்பதை காண்பிக்க ஆரம்பித்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியுது. ஆனால் பாருங்கள், எகிப்து மன்னன் பார்வோனின் மன்னன் கடினமாக இருந்தனால அவனால் பாருங்கள் அநேக இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. கடவுள் இவர் தானா இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறவர்கள் நிறையா உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களிடத்துல ஒன்று இருக்கிறது, என்னுடைய கடவுள் அல்ல, அதை விட பெரிய கடவுள் இருக்கிறாரா? நான் சொல்கிறேன், அநேக ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார்.
அவரே மெய்யான தேவன் என்று வேதம் போதிக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று. அப்போ எல்லா நதிக்கும் சமுத்திரத்திற்கும் ஒருவரே அரசாளுகிறவர் என்பது வேதம் போதிக்கிறது. வேணா வாசிங்க சங்கீதம் 72. அதை நான் காண்பிக்கிறேன். ஏன் தேவன் இப்படி செய்தார், ஏன் நதிகளை வணங்குற இடத்துல ஏன் தேவன் இப்படி செய்தார்னா, அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே எல்லா நதிகளையும் படைத்தார். அதனால தான் கர்த்தர் சொல்கிற பாருங்க, சங்கீதம் 72:8 பாருங்க. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். நம்முடைய தேவன் அரசாளுகிற தேவன். ஆமென். இப்போ 74வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாங்க. இப்போ ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். என்ன மாதிரி நம்முடைய தேவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இது போதிக்கிறது. 89வது அதிகாரம் சங்கீதம் 89:25. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். என்ன மாதிரி தேவனுடைய இது பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய அதிகாரத்தை இன்னைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். இதை தேவனை பாருங்க, மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் மூலமாக அதை செய்கிறார் பார்க்குறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஆட்களை போல நான் ஒன்றும் இல்லை பிரதர், ஆண்டவருடைய அடிமை, அப்படியே வாழ்க்கையை இஸ்துக்கிட்டு போயிடுறேன். சென்னை பாசை பாருங்க, இஸ்துக்குன்னா நீங்கள் போக வேணாம், வாழ்க்கையை ராஜாவாக வழி நடத்தி போகக்கூடிய வல்லமையை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அன்னைக்கு பாருங்க, ஒரே மனுஷன், மோசே என்ற மனுஷன் மூலியமாக ஆரோனை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அநேக ஜனங்கள் பார்வோனுக்கு பயப்படுகிறாங்க, என்ன அடிச்சிருவானோ. ஆனால் பாருங்க, தேவனுடைய மனுஷன் மோசே நிற்கிறான், கர்த்தருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்பி செய்கிறான் பாருங்க. அதற்கு முதலாவது கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு, நான் சொல்றதெல்லாம் நீ செய், நான் உன் வாயோடு வாயாக இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரருடைய வாயாக நான் இருந்து பேசும் பொழுது வேதத்தில் போதிக்கிறது, ஜனங்கள் எண்ணத்தை தேடுவார்கள், ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வசனத்தை தேடுவார்கள். இன்னைக்கு நீங்கள் வசனத்தை தேடுற ஜனங்களாக இருக்கிறீங்களா? அந்த மாலை வேளையில் இல்லை ஏனோ தானன் வந்துட்டு 2 பாட்டு பாடுவாங்க, என் வார்த்தையை சொல்லுவாங்க, பிடிச்சா கேட்போம், நமக்கு சந்தோஷமாக வந்துச்சா ஏற்றுக்கிட்டு நடைய கட்டுவோம். நோ, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ஊற்று கண்களை பிளக்கும் என்று வேதம் போதிக்கிறது. உங்களை கர்த்தருடைய வார்த்தை டச் பண்ணுதா? சில பேருக்கு பாருங்க, பாஸ்டர் இங்கேருந்து பேசும்போது பாருங்க, சில பேர் குத்துற மாதிரி இருக்கும். குத்துற மாதிரி இருக்குதா? வேத வசனம் கடிந்து கொள்ளவும் சீர்படுத்தவும் தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியங்கள் நம்மளை மாற்றுவதற்காக வருகிறது அன்றி அழிப்பதற்காக அல்ல. சில பேர் பாருங்க, தேவன் மெய்யான தேவன் உள்ளத்தில் உணர முடியும், ஆனால் இவங்களுடைய அந்த பிடிச்சி வைத்திருக்கிற அந்த இது பாருங்க ஆளுகை செய்ய விடாது. நான் சொல்கிறேன், சத்தியம் உங்களை தொட்டது என்றால் சத்தியத்திற்கு என்ன பண்ண வேண்டும்? இணங்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவர் என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, உதவி செய்யும் கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அன்னைக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே வந்தது. கர்த்தர் ஒன்று ஒன்றா செய்கிறார் பாருங்க. அப்போ முதல் நதி ஏன் கர்த்தர் அடித்தார்னா, அதுக்கு ஒரு காரணத்தை நான் காண்பித்தேன். தெய்வங்கள் எல்லாம் அவர்கள் வழிபட்டார்கள், பார்வன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறான். இப்போ அஸ்ருத்ன்ற தெய்வம் அவர்களை காப்பாற்ற முடியலை, மாறிச்சுன்ற தெய்வம் காப்பாற்ற முடியலை, அதோன்ற தெய்வமும் காப்பாற்ற முடியலை. எல்லாம் அடிமேல் அடி விழுகிறது, ஒருவனும் தப்ப முடியாதவனாக இருக்கிறார். நதியை ஒன்றும் பண்ண முடியல. அந்த நதியெல்லாம் தூய்மையாக இருக்குமா? ஏன்னா தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினாலேயே அவங்க நினைச்சாங்களாம், அது நம்ம கடவுள் என்ன பண்ணுது, நம்மளை இந்த நதி காப்பாற்றுகிறது. கர்த்தரே எல்லாவற்றிற்கும் ராஜாதி ராஜா, ஆமென், அரசாளுகிற தேவன். தேவன் அப்படி நினைக்கும் போது மாற்றி விட்டார் பாருங்க. முதல் அடியிலேயே தெய்வங்கள் அனைத்தும் தெய்வம் அல்ல என்று தேவன் நிரூபித்தார். இதற்கு ஒரு ஆதார வசனம் இருக்கிறது, வாசிக்க வேணாம், குறிச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-4 வசனம். தேவன் காண்பிக்க வேண்டும் என்று இதை செய்தாராம். 2வது வாதம் என்ன? தவளைகள். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க.
2வது வாதைகள் தவளைகள். ஹெட் என்ற தேவதையை புனித கடவுளாக மாற்றி தவளையின் ரூபத்தை அதற்கு கொடுத்தாங்களாம் பாருங்க. அந்த காலத்தில் தவளைகளில் கூட என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள கடவுளாக மாற்றி வச்சுருந்தாங்க எகிப்தில். பாருங்க, தவளைகளை அன்னைக்கு கொன்றவர்களுக்கு மரண தண்டனை அன்னைக்கு வழங்கப்படுமா. தவளை நீங்கள் தெரியாமல் மிதிச்சிட்டிங்கன்னா போதும், தூக்கில் ஏற்றி கொன்றுவாங்க. அப்போ பார்க்கும்போது எப்படி நடக்கணும் பாருங்க. பார்வோன் எவ்வளவு கொடுமையாக ஆட்சி செஞ்சுருக்கான் பாருங்க. இன்னும் நாம் காமிக்கலாம். தவளை நீங்கள் தெரியாமல் ஏதாவது செஞ்சிட்டீங்க, உங்களை பார்வோன் செஞ்சுருவான். பயந்து கொண்டே இருந்தார்கள். ஆற்றங்களில் குடிக்கும் போது ஏதாவது தவறு நடந்துச்சு, மீனில் ஏதாவது தப்பாக இது பண்ணீங்க, மரண தண்டனை தான். என்ன மாதிரி ஒரு சோகத்திற்குள்ளேயும் ஒரு பயத்திற்குள்ளேயும் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததை பார்க்கலாம். தவளைகள் இப்போது கர்த்தர் அனுப்புகிறார் பாருங்க. தவளைகள் எல்லாம் கடவுள் நினைச்ச தவளைகள் எல்லாம் இப்போ உள்ள அனுப்புகிறார். தவளையெல்லாம் எவனாவது பாருங்க, தவளையை அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருந்துச்சான் பாருங்க. நடக்கும்போது எவனா மிதிக்காமல் இருக்க முடியுமா? இப்போ எல்லா தவளைகளும் மிதிப்படுகிறது. அங்கே உள்ள பெண்களால் சமைக்க முடியல, தூங்கும்போது தவளைகள் ஏறுகிறது. இன்னைக்கு நடத்த போல தவளையெல்லாம் நிரப்ப விட்டு மேலே தாவுச்சுன்னா என்ன நடக்கும்? சில தவளைகள் தூரத்தில் இருந்தாலே சில பெண்கள் வேணாம் நான் சொல்ல விரும்பல, கத்திட்டு பூச்சி ஓடிடுவாங்க பாருங்க. எந்த இங்கே இருந்துச்சுன்னா அது அங்கே இருக்கும். சில பேர் இத்தனையோண்டு கரப்பாம்பூச்சிக்கு. அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க, ஒரு பிரதர் வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக. திடீர்னு அந்த அம்மா ஐயோ அப்படின்னு ஓடி குடுன்னு வந்தாங்க பாருங்க. என்ன சிஸ்டர் என்னாச்சு? அவங்க ஹஸ்பண்டும் பதறிட்டாரு. கரப்பாம்பூச்சி உள்ளே இருக்குது, போய் அடிங்க அப்படின்னு. நாங்கள் என்ன ஏதுன்னு பயந்துட்டோம். இப்போ தவளைகள் முழுக்க சூழ்ந்து இருந்தது என்றால் ஜஸ்ட் இமேஜ் பண்ணுங்க. மூளையை கொஞ்சம் அப்படி தட்டுங்க. கர்த்தரை குறிச்ச என்ற எண்ணெய் அறிவில் வளருன்னு சொல்லி மண்டையை 2 கொட்டிக்கோங்க நல்லா. கொஞ்சம் யோசிங்க. சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, எல்லா தவளைகளால் நிறைந்திருது. பார்வோன் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருந்த ஹெட் என்ற தெய்வம் இப்ப கர்த்தரால் முறியடிக்கப்படுகிறது. 2வதாக ஆமென். இப்ப தவளைகள் இப்பொழுது அவர்கள் காலுகளுக்கு அடியில் தேவன் கொண்டு வந்து விட்டார். கடவுள் என்று சொல்லுகிறதை தேவன் மாற்றி காலுக்கு அடியில் கொண்டு வந்து விட்டார். காலுக்கு மேலே இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன். அவர் வந்து எல்லாம் யோசிச்சிருக்கோமா? இப்போ தவளை கீழே வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், எகிப்தின் மோசே என்கிற மனிதன் ஜெபிச்சது நிமித்தமாக தவளைகள் விரட்டப்படுகிறது என்று திரும்ப வாசிக்கலாம். வேற யாருனாலையும் பண்ண முடியல, மோசே ஜெபித்தனால திரும்ப மாறுது. அந்த சூழ்நிலையை மாற ஆரம்பிக்குது. இப்போ 3வதாக பெண்கள். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 16 19 வசனத்தை வாசிக்கலாம். அதில் இருக்கிறது இந்த காரியங்கள். பெண்கள்னோடனே நம்ம நினைக்கிறோம் மண்டையில் உள்ள சின்ன பேனுங்க எடுத்து இப்படி நசுக்கிற அந்த பெண்கள் கிடையாது. ஹீப்ருவில் கின்னிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது தமிழில் பெண்கள் தான் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து சொல்கிறாங்க. நெட்ஸ் எ ஸ்மால் பிளட் சிக்கிங்லி அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா ஒரு சிறிய இரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி என்று அதை மாற்றுகிறது. பெண்கள்னால் பெண்கள் நினச்சிக்கிறோம் நம்ம. நிறைய பிரசங்கத்தில் நானே கேட்டிருக்கிறேன் யூடியூப்பில். உண்மையிலேயே இது இருக்குமா அப்படின்னு நிறையா பெண்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கிடையாது, உண்மையிலேயே அது ஒரு சிறிய இரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி. இதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்போ கண்களுக்கு மிகச் சிறிதான ஒரு வகை உயிரினம். இது கொடுக்கு உள்ளதாகவும் இருக்கும், இரத்தத்தை உறிஞ்சுவதாகவும் இருக்கும். நீங்களாம் இப்போ நான் சொல்கிறேன்னா வீட்டில் போய் உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த டைப் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு பெண், அதுக்கும் பெண்கள் தான் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும்போது இதை டைப் பண்ணி பாருங்கள். இந்த பூச்சி காணப்படுகிறது. இந்த பூச்சி இப்போ மறைஞ்சு போயிடுச்சான் பாருங்கள். அநேக நாட்கள் கழிச்சு மறைஞ்சிருச்சான். ஆனால் எகிப்தில் இந்த பூச்சி வந்தது. இது என்ன பண்ணுமா? மனிதனின் மூக்கு, காதுகள், கண்களில் உள்ளே சென்று வேதனையை கொடுத்து தான் பாருங்க. உள்ளே போய் வேதனை கொடுக்குமா? எகிப்தில் செய்யப்பட்டுள்ள இது யாருக்காக விசேஷமாக அனுமதிக்கப்பட்டதுன்னா, அங்கே உள்ள மந்திரவாதிகளுக்காக விரோதமாய் செய்யப்பட்டது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா பாருங்கள், இவங்கெல்லாம் சுத்த பத்தமாக இருப்பாங்க, மயிர்களை பின்னி சவர்னால் என்ன பண்ணுவாங்க, அலங்கரிப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் குளிப்பாங்க.
சணல் நூலை என்ன பண்ணுவாங்க, போத்தி கொண்டு இருப்பார்கள் இந்த ஜனங்கள். இவர்களுக்கு வேதனை வந்த காரணத்தினால எகிப்தின் ஜனங்கள் என்ன நினைச்சாங்களாம், நம்மளை விடுவிக்கிறதுக்கு யாருக்கு வல்லம் உண்டு நினைச்சாங்க, பார்வோனுக்கு அடுத்து மந்திரவாதிகளுக்கு. அவங்க ரொம்ப பெருசாக நினைச்சது அவங்கள. கர்த்தர் இப்போ இந்த மந்திரவாதிகளையும் டவுன் பண்ணிட்டாரு. ஆமென். இவங்களையும் டவுன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் மெய்யான தேவன் என்று மூன்றாவது முறையாக நிரூபிக்கிறார். இப்போ நாலாவதா பாருங்க, வண்டுகள். யாத்ராகம் 8வது அதிகாரம் 20லேருந்து 32 வரைக்கும். இந்த வண்டுகள் எப்படி இருக்குமா, இந்த கண் இமைகளில் மேல் உட்கார்ந்து அந்த ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா பாருங்க. உடம்புல ஒட்டி கொண்டு கடிச்சு ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்குமா. தாவரங்களையும் அழிக்கக்கூடியதாக இந்த வண்டுகள் இருக்குமா பாருங்க. இந்த வண்டுகள் நிறைய அந்த கண்களின் ஓரத்தில் போய் உட்காந்துக்கணுமா. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தா அமெரிக்கா இந்த ஃப்ளோரிடா மாநாட்டத்தில் இந்த வண்டுகள் இப்போ இருக்கிறதாம். இதே மாதிரி நடக்குது தான் சில காரியங்கள். இது அப்படியே ஒத்து போகிறது இந்த காலகட்டங்களில். பாருங்கள், அந்த வண்டுகள் கடித்தவங்க அநேகர் அன்று என்ன பண்ணாங்களாம், குருடானார்கள் என்று. உங்களுக்கு தெரியுமா, கண்கள் குருடாக்கப்பட்டதான் பார்வையே பறிபோற அளவுக்கு இது இருக்குமா. நான் சொல்கிறேன், எகிப்து தேசத்தில் மட்டும் இது காணப்பட்டது இந்த வண்டுகள். பட் இஸ்ரவேல் தேசத்தில் கோசே நாட்டில் மட்டும் காணப்படவில்லை இந்த வண்டுகள். இதுவே தேவன் யார் என்பதை எடுத்து காண்பித்து கொண்டே இருக்கிறது. தேவன் இருக்கிறார், ஒரு தேவன் நம்மளை பார்க்கிறார், நம்மளை விடுவிக்கக்கூடியவர். கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனை எப்போ மாறுமோ, இந்த பிரச்சனை எப்போ மாறுமோ. நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நீங்கள் முதலாவது எதை நம்புகிறீர்கள்? அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் திடீர்னு மாரடைப்பு வந்து உட்காந்தாராம், அப்படி விறுவிறுன்னு வேர்த்துச்சான், அப்படியே போயிட்டாராம். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்றால், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன விசுவாசம் இருக்குதோ அதன்படி நீ என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் வாழலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதனால தான் இதை பார்த்தார்கள் அந்த ஜனங்கள். அதனால தான் கர்த்தர் அடிக்கடி இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியனுக்கும் வேறுபாடு உண்டு என்று சொல்லிக்கொண்டே வந்தார். என்ன வேறுபாடு? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அவங்க தண்ணீர் மாறலாம், ஆனால் நீர் குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வாதமாக இருக்கும். நீர் குடிக்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லி கொண்டே வராரு, காண்பித்து கொண்டே வருகிறாரு. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை உடம்புல எதுவுமே தீண்ட முடியாது. இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அநேக செய்திகளை கண்டு சில பேர் பாருங்க, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ. கர்த்தர் சொல்றாரு, என்ன நடக்கணும் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும், என் குடும்பத்தை தொடரும், என் பிள்ளைகளை தொடரும், என் சந்ததியை தொடரும். இது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நன்மைகள் மாத்திரம்தான் தொடரும், தீமைகள் தொடர வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மைகளுக்கு காரணர். அன்னைக்கு எல்லாம் கோசை நாட்டு மேலே வரல, எல்லாம் எகிப்துக்கு மேலே வந்தது. கோசை நாடு தேவனுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். 5வதா பாருங்க, கொள்ளை நோய். யாத்ரா 9வது அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. இந்த கொள்ளை நோய் எதற்காகனா, ஆஸ்திகளை கொள்ளை கொண்டது. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாடுகள், மிருக ஜீவன்கள்லாம் கொள்ளை கொண்டது. இது ஏன் அப்படின்னா, இது ஏன் கர்த்தர் அங்கே வந்தார்? இந்த பசுக்களை தெய்வமாக அவர்கள் அன்னைக்கு வணங்கினாங்க. அப்பீஸ் என்ற காளை அந்த நேரத்தில் இருந்து தான் பாருங்க. இந்த அப்பீஸ் என்ற காளை எதுனா, பாத் அப்படின்ற கடவுளின் புனித மிருகமாக இது கவலைப்பட்டது இந்த கருதப்பட்டது தான் அப்பீஸ் என்ற காளை. பாருங்க, இந்த காளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவே அங்கே நடக்குமா பாருங்க. அதுக்கு பாருங்க, பெரிய ஆராதனை நடத்துவாங்களாம், பெரிய இது நடத்துவாங்களாம், பெரிய பெரிய காரியங்கள் செய்வாங்களாம். ஒரு காளை இறந்துருச்சுன்னா அடுத்த காளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 விதிமுறைகள் இருந்துச்சான். நான் சொல்கிறேன், காளையை கொண்டு
ஒரு பெண் தேவதையின் தலையை மட்டும் எடுத்து அதில் மாட்டின் தலையை பொருத்தி அதை வணங்கினார்கள். எகிப்தில் பாருங்கள் என்னென்னலாம் வேலையை செஞ்சுருக்கான் பாருங்கள். உண்மையான தேவனை கண்டு கொள்ளாத அளவுக்கு மறைக்கிறான். எங்கே போனாலும் தெய்வம் தென்படும்னு நினைக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தென்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று உள்ளத்தில் இருக்கிறார். மிக சமீபமாக நம்மிடத்தில் இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆமென். இப்போ பாருங்க, எகிப்தில் இதை மிகப்பெரிய செல்ல பிள்ளையாகவும் எகிப்து மன்னன் பார்வோன் பாருங்க வணங்கி வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களின் ஆடு மாடுகள் எல்லாம் சாகாமல் பிழைத்து இருந்தது. ஆனால் எகிப்தின் ஆடு மாடுகள் எல்லாம் செத்து மடிந்தது. அவங்க நினைச்சாங்க இதெல்லாம் பாதுகாக்கிறது எங்களுடைய தெய்வங்கள் என்று. கர்த்தர் சொல்றார் பாருங்க, மிருகங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, தேவன் ஒருவரே தேவன். ஆமென். கர்த்தர் அதையும் காண்பிச்சாரு. இப்போ 6வது எரிபந்தமான கொப்பளங்கள், யாத்ராகமம் 9வது அதிகாரம் 8 12 முடிய பாருங்க. மோசே சூளையின் சாம்பலை அள்ளி வானத்தை பார்த்து தூவி விடுறான். அது எகிப்து தேசம் முழுவதும் தூசி ஆகி எல்லா மனிதர்கள் மேலும் கொப்பளங்களாக வரும் என்று சொன்னான் பாருங்க. அதே மாதிரியே நடக்குது. இந்த கொப்பளங்கள் எப்படி வரும்னா சிவப்பு நிற கொப்பளங்களாக மாறி சிறிதிலிருந்து பெரிதாக மாறி பாருங்க அநேகர்களுக்கு துன்பத்தை கொண்டு வருமா. இப்போ நோயை காப்பாற்ற முடிய கடவுளாக சில கடவுள்களை எகிப்தியர்கள் வைத்தார்கள். இன்றைக்கும் சில கடவுள் பாருங்கள், கடவுள் எங்களை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறாங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ற காலையில் சொல்லும்போது அதான் சொன்னார், இது எடுக்கும்போது தைரியமாக சொல்லு, ஒரே தேவன் அவருடைய நோயிலிருந்து பாதுகாக்க, வேதனையிலிருந்து இன்னைக்கு அகால மரணங்கள் சொல்லப்படுகிற மரணங்கள் பாதாளங்கள் எல்லாம் விழுங்குகிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாதாளத்தை வென்றவர், உயிரோടെ ஜீவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தைரியமாய் சொல். அன்னைக்கு பாருங்க எகிப்தில் இவங்க அப்படி வந்தாங்க. செராபஸ் என்ற கடவுள் பாருங்க நோயை குணமாக்கும் கடவுளாக அன்னைக்கு அவங்க எண்ணிருந்தாங்க. இன்னொன்று ஹெப்போட்டோப் என்ற கடவுள் குணமாக்குவதாகவும் அறிவியல் ரீதியில் இது இருக்கிறது என்றும் பார்வோன் பாருங்க அதை செய்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினான். ஆனால் இன்று அந்த கடவுள்கள் இந்த சிவப்பு நிற கொப்பளங்கள் வரும் பொழுது எல்லாம் வெடித்து இரத்தமாக வரும் பொழுது இதை குணப்படுத்த அன்று யாராலையும் அறிவியலாலையும் சில முடியாது இருந்தது. என்ன நடந்துச்சுன்னா, வாதை இஸ்ரவேலர்களை தொட முடியவில்லை, வார்த்தையில் நம்முடைய தேவன் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் சொல்றாரு, வார்த்தையை அனுப்பி அழிவின் குழிகளுக்கு நாசமோசங்களுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியனுக்கும் வேறுபாடு உண்டு உண்டு உண்டு. நான் சொல்றேன், ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, இங்குள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் மற்றவர்களுக்கு வேறுபாடு உண்டு. இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். மாற்றி காமிப்பார். நீங்கள் நினைக்கலாம், இது நாள் வரைக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கல, இது நாள் வரைக்கும் நோயிலிருந்து சுகமாகலை. நான் என்று சொல்லுகிற கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அது உயர்ந்த ஜனமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து ஒரு புதிய உயர்வு, புதிய மாற்றம் கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்ணுறீங்க? உங்கள் கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, சில பேர் நிறைய ட்ரை பண்ணி தோத்து போய் கொண்டே இருக்கிறீர்கள். இதனால் உள்ளத்தில் கடவுள் அல்ல என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பிப்பேன். ஆமென். அங்கே நிரூபித்து காண்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிரூபித்து காண்பிக்கிற நல்ல தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ பாருங்க, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், வசனத்தை அனுப்பி எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஆமென். இப்போ 7வதா பாருங்க, கல்மலை, யாத்ராகமம் 9வது அதிகாரம் 13-35 வரை. இந்த நட் என்னும் தேவதையை ஆகாய கடவுளாக வழிபட்டு வந்தனர். பாருங்க, ஆகாயத்தில் கூட என்ன பண்ணுவாங்களா, அந்த கல்மலை பொழிஞ்சனால என்ன பண்ணான், எகிப்தியன் மன்னன் ஒன்றுக்கு ஒரு கடவுளை வச்சுருந்தான் பாருங்க. அவன் பாருங்க இஷ்டத்துக்கு அவன் பண்ணான் பாருங்க. கர்த்தர் அதனால தான் ஒன்றையும் மாற்றி கொடுத்தார். ஏன் இதை செஞ்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாம் ஒருவரே தேவன் என்பதை காண்பித்து கொடுத்து கொண்டே இருந்தார். பாருங்க, மலை மின்னல் காப்பாற்றுவதாக இருக்கும் என்று இந்த நட்டுன்ற கடவுளை நம்பினாங்க. ஆனால் எகிப்தின் விவசாயம் எல்லாம் அன்னைக்கு அழிஞ்சிச்சு. அப்போ நான் சொல்கிறேன், விளைச்சல்கள் பயிர்கள் எல்லாம் காப்பாற்றுகிற கடவுளாக இந்த ஐஸ் அண்ட் சேத் போன்ற கடவுள்கள் இருந்தது என்று நம்பினார்கள். ஆனால் நம்பிக்கை எல்லாம் முறிந்தது. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும்
அழிந்தது. கர்த்தர் ஒருவரே அவர்களை காப்பாற்றினார். கல்மலை எல்லாம் எகிப்து தேசத்தில் விழுந்ததை அன்றி இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த கோஸ் தேசத்தில் ஒரு கல்லும் விழுகலை, ஒரு சேதம் அல்ல. ஆமென். 8ஆவதாக வெட்டுக்கிளிகள். பாருங்கள், இந்த மீதியான எல்லாவற்றையும் எல்லாமே பச்சித்து முடிஞ்சிச்சு. இந்த கல் விழுந்த இடமெல்லாம் விவசாய நிலம், இந்த லேண்டில் எல்லாம் விழுந்து அழிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே, மீதியான எல்லாவற்றையும் இந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்டது. இந்த வெட்டுக்கிளிகளையும் கடவுளாக என்று வணங்கினார்கள். அதனால தான் கர்த்தர் ஒன்று ஞானமாக செஞ்சு முடித்தார். அடுத்த 9ஆவது இது பாருங்கள், இருள். இருள்னா சாதா இருள் அல்ல, கார் இருள், கும் இருள்னு சொல்லுவாங்க சென்னையில். யாத்ராவும் 10ஆவது அதிகாரம் 21 - 29 முடிய பாருங்கள். கார் இருள் 3 நாள் ஒருவரும் நகராமல் இருந்தாங்க. பாருங்கள், ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு நகர முடியாதான். இருள் சூழ்ந்த நேரமே இருந்தன. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள பட்டணம் வெளிச்சத்தில் இருந்தது. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? அப்போ சூரிய கடவுள்ன்ற ரீன்ற அந்த கடவுளை கூட கர்த்தர் பாருங்க மாற்றி அமைக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்திற்கு முக்கியமான காரணம் பாருங்கள், இந்த சூரிய கடவுள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா சூரியன்லேருந்து பல இதுகள் வருகிறது, அதை பாருங்கள் கடவுளாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கடவுள் கடவுள் அல்ல, சூரியனை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தான் ஆதியாகமத்தில் எழுதியிருக்கிறாரு, இது சூரியனை எதற்கு வச்சிருக்காருன்னா கடவுளாக வைக்கிறதுக்கல்ல, இரவையும் பகலையும் பிரிக்கிறதற்காக தேவன் உண்டு பண்ணினார். இதனுடைய அர்த்தம் யாருக்கு தெரியும்? இதனுடைய அர்த்தம் யாரால் சொல்ல முடியும்? பைபிளால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமென். அப்போ இதெல்லாம் பாருங்கள், நாம் யோசிக்க வேண்டும். 10ஆவதாக முதல் பேரான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணும் வாதை. யாத்திராம் 11ஆம் அதிகாரம் 1 அடுத்த 12ஆவது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்புறம் எகிப்தின் முடிவு. அன்றைக்கு பஸ்கா தொடங்கியது. எகிப்துக்கு முடிவு காலம் வந்தது. இஸ்ரவேலர்களுக்கு பஸ்கா தொடங்க ஆரம்பித்தது. இந்த வாதைகள் எல்லாம் அங்கே நிரம்புறது, எல்லாம் இறக்குறார்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படிய வேண்டும். இந்த 10ஆவதுக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலையும் இதை பார்க்கலாம். நீ கீழ்ப்படியணும், இதற்கு நீ செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்போ முதல் ஆண் பிள்ளைகள் எல்லாம் அங்கே சங்காரம் உண்டாகிறது. கடவுள்கள் இணங்கமாக எல்லாமே அழிகிறது. நான் சொல்கிறேன், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களை மீட்டு ரட்சித்தது. ஆமென். அன்னைக்கு இரத்தம் எல்லா இடங்களிலும் பாதுகாக்கல, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டுள்ள வீடு மட்டும் அன்னைக்கு பாதுகாப்பாக இருந்தது. சங்காரத்துடன் கடந்தான். எகிப்தில் எல்லாருமே அடிக்கப்பட்டார்கள். ஏன் ஆண் பிள்ளை சங்காரம் மட்டும் அங்கே நிகழ்ந்தது என்றால், முதல் பிறந்த ஆண் பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிறந்தா அதை தெய்வங்களுக்கு இனமாக கொண்டாடினாங்க. இன்னமும் நம்ம நாட்டில் கொண்டாடுறாங்க. ஆண் பிள்ளைனா பெரிய இது நினைப்பு. கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் சரிக்கு சமம். அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது கர்த்தர் சொல்றாரு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரே ஜாதியாய் கர்த்தர் படைத்தார். ஆமென். இவங்க கீழே மேலே கிடையாது, எல்லாம் ஒன்றாக கர்த்தர் படைத்தார். அதனால தான் நம்ம கடவுள் நல்லவர்னு சொல்கிறோம். நம்மளை மதிக்கிறவர் பாருங்க. சில பேர்லாம் மிதிக்கிறாங்க. பொட்ட பிள்ளை நீனா உருப்பிடுவியா, நீ போய் என் வயிற்றில் வந்து பிறந்தவர். கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுக்குறேன், நான் அனுப்புகிறேன், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் கேத்ரின் குல்மன்ற பெரிய ஒரு பாருங்க பிரசங்கியார் பாருங்க, அவர் ஒரு பெண், ஜாய்ஸ் மேயர்ன்ற பெரிய பெண், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஜனங்கள் இவங்களாம் வந்து கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க. எல்லா 10ல் 9 இதையும் முதல் பேரவங்களுக்கு தான் கொடுத்தாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அதையும் நான் முறியடிக்கிறேன், எல்லாம் சரிக்கு சமம். கர்த்தரிடத்துல வருகிற யாவரையும் புறம்பே தள்ளுவதில்லை, எல்லாரையும் நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அப்போ கர்த்தருடைய 10 வாதைகளை இப்போ நினைவு கூர்ந்து உபாகமம் 28 வீட்டில் போய் வாசிங்க. 1 - 15 வசனங்கள் இப்போ புரிய ஆரம்பிக்கும். 16ஆவதையும் படிங்க. அப்போ என்னென்னலாம் தோன்றி இருக்கிற அந்த காலகட்டங்களில் கர்த்தர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் நான் வேறுபாட்டை உண்டாக்குவேன். கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கும் நான் வேறுபாட்டை உண்டாக்குவேன், அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்களை உயர்த்துவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர் ஒருவரே மெய்யான தேவன். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தரே மெய்யான தேவன், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அவரே என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர்,
என்னை சுகத்தை தருகிறவர், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் அவரே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒருவேளை ஆண்டவரை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால், இன்று முதல் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய உம்மால் மட்டுமே முடியும், காண்பித்தீரே, இன்று காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கேளுங்க, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நிகழட்டுன்னு கேளுங்க. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். கர்த்தாவே, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் பெரிய வேறுபாடு, பெரிய மாற்றம், பெரிய நன்மைகள் இன்று முதல் இஸ்ரவேலுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை நீர் காண்பித்தீரே. இந்த வசனங்கள் மூலியமாக இன்னும் உள்ளத்திலிருந்து தேவன் நல்லவர் இன்னும் உண்மை தொடர்ந்து பிடித்து கொள்ள ஆண்டவரே, உண்மை தொடர்ந்து பின்பற்ற ஆண்டவரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் அபிதமாய் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென்.